உங்களுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம் கிக்கின் ஆகிறதுனால திரும்ப அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு உங்கள் பிரெயின் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணும். உன்னை பார்த்து நானும் வந்து மோட்டிவேட் ஆகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் வந்து உங்களுக்கு இந்த சொசைட்டியில் கிடைக்கிற அங்கீகாரம்னு வச்சுக்கோங்களேன். வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம். இருந்தாலும் நிறையா டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நமக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ரெக்கார்டிங். இப்போது நான் பண்ணுற இந்த சைக்கிளிங் ஆக்டிவிட்டி ஆகட்டும், நிறைய பேர் ரன்னிங் இல்லை ஸ்விம்மிங் இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட் இருக்குன்னா யூஸ்வலி அவங்க ஃபோன்லேயோ இல்லை ஒரு ஹெல்த் ட்ராக்கர்லேயோ இல்லை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வாட்ச்லேயோ இல்லை எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு டிவைசஸ், இப்போ பைக் கம்ப்யூட்டர் இருக்குது என்கிட்ட, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவைசஸ்லேயோ வந்து ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் யூஸ்வலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் மக்களே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஒரு லாக் மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ என்னென்னக்கு எப்போ ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கிறோம், ஸோ அது எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, எந்த அளவுக்கு நான் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணேன், இப்போ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிற ஒரு ரிலேட்டிவ் கம்பேரிசனுக்காகவும் அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆஸ்பெக்ட்ஸுக்காக தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம அப்லோட் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி. ஸோ இதை பண்ணுறதுனால நம்ம பாடியில் நடக்கிற நியூரோலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி, அப்புறம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி மென்டல் ஹெல்த், ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அண்டு இது எந்த லிமிட் வரைக்கும் வச்சுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி கண்டென்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோபமைன் ட்ரிவன் நியூரோலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது டோபமைன்னு ஒரு ஹார்மோன் வந்து இருக்குது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லிங்க்டு டு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம்னு வைங்களேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த லைக்கு, கமெண்ட் இதெல்லாம் வந்து வருது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரிவார்டு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயினில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் லூப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் யாராவது லைக் பண்ணுறப்போ, கமெண்ட் பண்ணுறப்போ, ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும், ஒரு மோட்டிவேஷன் வந்து எனேபிள் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு லூப் ஆகிடும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கன்சியூமர் சோஷியல் மீடியாவில் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, நீங்கள் கன்சியூம் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஒரு கண்டென்ட்டை வந்து மற்றவங்க வந்து லைக் பண்ணுறப்பையும், அதை பற்றி என்கேஜாக வந்து பேசுகிறப்பையும், டிஸ்கஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம் கிக்கின் ஆகிறதுனால திரும்ப அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு உங்கள் பிரெயின் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணும். ஸோ உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த டோபமைன் ட்ரிவன் ரிவார்ட் சிஸ்டம் வந்து உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது சோஷியல் காக்னிட்டிவ் தியரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது மக்களே. சிம்பிளாக சொல்ல போனால் வந்து உங்களுக்கு இந்த சொசைட்டியில் கிடைக்கிற அங்கீகாரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை கலீக்ஸ் இவங்கெல்லாம் பார்க்குறப்ப ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சொசைட்டியில் உங்களோட விஷயத்தை பார்த்து அவங்களோட லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ இப்படி நல்லா பண்ணுற, உன்னை பார்த்து நானும் வந்து மோட்டிவேட் ஆகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் தியரின்னு ஒரு விஷயம் இருக்குது மக்களே. என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி கிளப்ஸ் இல்லை ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி ஆன்லைன், அதாவது ஆப் பேஸ்டு ஈவெண்ட்ஸில் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து பண்ணுவீங்க, ஒரே கோல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிளிங் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீக்கெண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த குரூப்பாக ஒரே கோல் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த 50 கிலோமீட்டர்ஸ் ஹவருக்குள்ளே போயிட்டு வரணும், ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே வரணும், 2 ஹவர்ஸ்க்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு காமன் கோலை நோக்கி நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ
அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்ஃப் ஐசோலேஷன் இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ணும். இப்போ நான் என்ன தான் தனியாக சைக்கிள் ஓட்டினாலோ நான் வந்து ஒரு கிளப் ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த வீக்கில் நான் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நான் என்ன தான் ஒர்க் அவுட் ஐசோலேட்டடாக பண்ணாலும் அந்த ஒரு கம்யூனிட்டியாக பண்ணுறேன் அப்படிங்கிற தாக்கம் வந்து என் மைண்டில் வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் மக்களே. இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீங்களே உங்கள் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணி ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிற கோல் வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். கோல் செட்டிங் தியரின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ரன்னோ இல்லை ஒரு சைக்கிளிங் ஆக்டிவிட்டியோ போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 1 hour டைம் ஆகுது அப்படின்னா, நீங்கள் அதை பப்ளிக்காக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ட்ரைவ் வரும். ஓகே, இதை வந்து அடுத்து ஒரு 55 minutesல கவர் பண்ணணும், இல்லை 45 minutesல கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஆக்டிவிட்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்து வைக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்கள் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி அதே தான் ஸ்டடீஸ்லேயும் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த ஃபுல் ரிசர்ச் ஆர்டிக்கிளையுமே லிங்க்கில் தரேன், பாருங்கள். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இம்பேக்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட கார்டிசால் லெவல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த கார்டிசால்ங்கிறது தான் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த ஹார்மோன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆன் த அதர் ஹேண்ட் ஆக்சிடாக்சின்ங்கிற அந்த ஒரு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்கள் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது ஏன் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டால் ஆகுது அப்படிங்கிறப்ப, அவங்க தான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் உங்கள் கண்டென்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க. ஸோ அதை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இதெல்லாம் நடக்கும். இதுக்கு டவுன் சைடும் இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து பேசுவோம். ஸோ நான் ஸ்ட்ராவான்னு ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணுவேன் மக்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் day 1. ஏன்னா அதில் இருக்கிற கேமிஃபிகேஷன்ஸ், அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த வீக்குள்ளே இல்லை இந்த மந்த்துக்குள்ளே நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுவேன், இவ்வளோ டைம் கவர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியோ, கிளப்ஸில் ஜாயின் பண்ணுறது, குரூப் ரைட்ஸ் போகிறது, இந்த மாதிரியான ஒரு கேமிஃபைடாக வந்து இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்று பக்காவாக ஒரு லாக் வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்க்காக தான் நான் வந்து ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ ஸ்ட்ராவா அப்படியே இருக்கா அப்படின்னு பார்த்தா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக ஸ்ட்ராவாவை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பேசுகிறப்ப நான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன் ஓவரால் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் நிறையா இருக்குது. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து. ஆன் த அதர் ஹேண்ட் இதில் டவுன் சைட்ஸும் இருக்குது. அதாவது இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணுமே தவிர, இதில் யாராவது நெகட்டிவாக போட்டாலோ, இல்லை உங்களுக்கு தேவையான அப்ரிஷியேஷன் கிடைக்கலன்னா டிமோட்டிவேட் ஆகிறது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பர்பஸுக்காக உங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அதுவே டிஃபை ஆகிடும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் மக்களே. அடுத்தது ஸ்ட்ராவாவை பற்றியும் இன்னும் இன் டீட்டெயில் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஸை பற்றி நம்ம பேசுவோம். அது வரைக்கும் கீப் மூவிங், என்ஜாய், பை.